300-400 கோடி செலவுல எடுக்கப்படுற பிக் பட்ஜெட் படங்கள் ஃபிளாப் ஆகுறதும், லோ பட்ஜெட்ல எடுக்கப்படுற ஒரு சில படங்கள் மிகப்பெரிய ஹிட் ஆகுறதும் இப்ப அதிகமா நடந்துட்டே இருக்கு. பட் இதுக்கெல்லாம் நடுவுல ஹீரோ ஆகணும்னு ஆசைப்பட்டது மட்டும் இல்லாம அதுக்காக ஒர்க் பண்ணா எதையும் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ற மாதிரி ஒரு நல்ல படம் வந்திருக்குது. பட் சேட்லி அந்த படத்துக்கான ரிசப்ஷன் அவ்வளவா கிடைக்கல. அந்த படத்துல வர்ற கேரக்டர்ஸ் கூட நம்மள ரிலேட் பண்ணி நிறைய சிரிக்கிறோம், கொஞ்சமா அழுகிறோம், ஒரு சில இடங்கள்ல பயப்படுறோம், கோவப்படுறோம், ஒரு சில இடங்கள்ல கிளாப் தட்டி விசில் அடிச்சு கொண்டாடுறோம். இப்படி எல்லாமும் சேர்ந்ததுதான் ஒரு நல்ல படம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி இப்ப என்னப்பா ரீசெண்டா படம் வந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்கலாம். அதுக்குதான் ஐ ஹேவ் a solution for you. நம்ம லோ பட்ஜெட்ல படம் எடுக்கிறோமா, ஹை பட்ஜெட்ல படம் எடுக்கிறோமாங்கிறது மேட்டர் இல்ல, ஒரு நல்ல படம் எடுக்கிறோமா அப்படிங்கறதா மேட்டர். அப்படி ஒரு நல்ல படத்தை கொடுக்க ட்ரை பண்ணிருக்க டைரக்டர் ஷெரீஃபுக்கும், இந்த மாதிரி எமோஷனலான சிம்பிளான கதையை தன்னோட டெபியூட் ஃபிலிமா சூஸ் பண்ண ஆக்டர் பாலாவுக்கும் மை ஹார்ட்டி கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஒரு 2 ஹவர்ஸ்க்கு ரொம்பவே எமோஷனலா கனெக்ட் இருக்கிற ஒரு படம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க பார்க்க வேண்டியது காந்தி கண்ணாடி. இப்ப தியேட்டர்ஸ்ல ஓடிட்டு இருக்கு. மறக்காம போய் ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.